ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா முறுமுறுப்பாக சுவையாக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக முட்டைக்கோஸ்னால் பிள்ளைகளுக்குலாம் அவ்வளோ ரொம்ப பிடிக்காதும்பாங்க. நம்ம இப்படி பக்கோடாவாக போட்டு கொடுத்தோம்னா உடனே காலி ஆயிரும். அந்த பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு முட்டைக்கோஸ், 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தான் நிறைய எடுத்துருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் வச்சு இன்றைக்கி அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முட்டைக்கோஸ் எடுத்து வச்சோம்னா அதில் நிறைய இருந்ததுனால பாதி முட்டைக்கோஸ் தான் எடுத்து முழுசாக கட் பண்ணியிருக்கோம். பாதி முட்டைக்கோஸே நல்லா நிறைய வந்துருச்சு. ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை போட்டு நல்லா உதிரியாக உதிர்த்து விட்டுக்கணும். விட்டுட்டு ஏற்கனவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தையும் தனித்தனியாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்து போட்டு ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதெல்லாம் நல்லா உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முட்டைக்கோஸ்லேருந்தும் தண்ணி விடும், வெங்காயத்துலேருந்தும் தண்ணி விடும். அதனால் நமக்கு தண்ணி ரொம்ப ஊற்றவே தேவை இருக்காது. உப்பையும் போட்டு நல்லா முட்டைக்கோஸும் வெங்காயமும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா முட்டைக்கோஸ்லேருந்தும் வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கணும். பாருங்கள், வெங்காயமும் முட்டைக்கோஸு உப்பு போட்டு பசைஞ்சு வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதனால் நம்ம தண்ணி எதுவுமே நம்மளே ரொம்ப தேவையில்லை. கடைசியாக நம்ம கொஞ்சம் போல மட்டும் தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்த சீரகப்பொடி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாம் நல்லா அந்த ஈரப்பதத்திலே போட்டு நல்லா அதுபோல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல சோள மாவு, அரிசி மாவு, இந்த பொடிகளெல்லாம் அப்படியே மேலே அப்போ தூவிட்டு அதையும் ஒன்று போல் கலந்துட்டு அதை வச்சு எடுத்து வச்ச கடலை மாவையும் போட்டு பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, எல்லாம் அதில் இருந்த தண்ணியிலே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிருந்துச்சா. அவ்வளோதான். கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயை அதில் ஊற்றணும். ஏன்னா அந்த எண்ணெய் இப்படி காய்ச்சி ஊற்றும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அதையும் போட்டு நல்லா ஒன்று பசங்க நேரம் லைட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டாலே உப்பு சரியாக இருக்கிறனால என்ன போடலை. இல்லைன்னா உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பக்கோடா போட. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சு பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த அகலமான இது வச்சாச்சு வடை சட்டியை. எண்ணெயை ஊற்றி காஞ்சிச்சு. காஞ்ச பிறகு என்ன செய்யணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கருகி போயிடும். அதனால் எண்ணெய் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு ஏற்கனவே இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு உதிரியாக போட்டு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எந்த காண்டமெண்ட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் முருகலாக வேகட்டும். நல்லா வெந்த பிறகு கிளறிட்டோம்னா நம்ம போதும். ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஆனியன் பக்கோடா போட்டோம். அதே மாதிரி தான் இது முட்டைக்கோஸ் பக்கோடா.
நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டால் போதும். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு வெந்தோடனே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டோம்னா நல்லா முறுமுறுப்பான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடும். இதை எடுத்துட்டு காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம பக்கோடா மாதிரியும் போடலாம், அதே இதை நம்ம வடை மாதிரியும் தட்டி தட்டி போடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், பிரிஞ்செல்லாம் வராது. வடையாக நம்ம தட்டி போடலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் வடை பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். இந்த வடை மாதிரி தட்டிக்கலாம். நல்லா சூப்பராக வந்துடும். முட்டைக்கோஸ் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதும்பாங்க. அந்த ஸ்மெல் அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. அதுங்கனால நம்ம என்ன செஞ்சோன்னா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி வடை மாதிரி போட்டு கொடுத்தா அவங்களால முட்டைக்கோஸ் கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துடலாம். இந்த பார்த்திங்களா 2 in 1 முட்டைக்கோஸை வச்சு ஒரு பக்கோடாவும் செஞ்சுட்டோம், ஒரு வடையும் செஞ்சாச்சு. ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு கிரன்ச்சியாகவும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸுன்னு நீங்கள் சொன்னால் தான் குழந்தைகளுக்கு தெரியும், இல்லைன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.